அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த வருடம், அதாவது இந்த 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு சிவி வந்து நடக்க போகுது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, டிகிரி படித்தவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, எவ்வளோ வந்து படிச்சிருந்தா வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2024க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ப்ராக்டிக்கல் முடிஞ்சுட்டு போன வாரத்தோட. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. 2025 தேர்வர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதற்கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர்லக்குள்ளே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பரில் மேக்ஸிமம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்த வேலைகள், அதாவது இந்த ஜோப்தாரு, ரூம் பாய், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தால் மட்டும் போதும், அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போவே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து தெரியும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மறைச்சி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனால் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10th டிப்ளமோ அப்புறம் 12th படித்தவங்க மட்டும் தயவு செஞ்சு போங்க. வேறு யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகாதீங்க. போய் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க மட்டும் போங்க. ஸோ என்னென்னலாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அதுதான் வந்து நிறைய பேரோட டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரிஜினல் ப்ரூஃப், ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜுக்கும் உங்களோட அடையாள சான்றிதழ் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி. ஸோ இதில் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்தாலுமே பேன் கார்டு ஒரு சில விஷயத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயத்தில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் மீது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் முன்னுரிமை சான்றிதழாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் தான் வந்து கம்பல்சரி ஒரிஜினல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வெறுமனே 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை 12th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க. இப்போ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கும், மார்க் ஷீட்டும் டிசியும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களோட 12th மார்க் ஷீட்டு, 12th டிசி வந்து எடுத்துகிட்டு போகணும். இதே வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிறீங்க, டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் மார்க் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் காலேஜில், அதுவும் டிசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதாவது பழைய சர்டிஃபிகேட்டு அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் வழி கல்வி, நீங்கள் இன்கேஸ் தமிழ் வழி கல்வியில் பயின்றிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் ஒரிஜினல் சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும். விதவியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரிஜினல் சான்றிதழ். அப்புறமா முன்னுரிமை, ஏதாவது ஒரு முன்னுரிமை நீங்கள் வந்து வைக்கிறீங்க, இப்போ ப்ரையாரிட்டி அப்படிங்கும்போது நமக்கு முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை வந்து கலப்பு திருமணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரிஜினல் சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களோட ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 எடுத்துகிட்டு போங்க. ஸோ போகிறவங்க நல்லா சேஃபாக போங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சேஃபாக வந்து எடுத்துகிட்டு போங்க. கம்பல்சரி
வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை மறைச்சி நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க கண்டுபிடிக்கிற டைமில் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமாக ஆகும். ஏன்னா அவங்க ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அதாவது 10th 12th டிப்ளமோ படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வேறு யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டிகிரி படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் டிகிரி படித்ததை எடுத்துகிட்டு போங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டே எடுத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இதுதான் வந்து தகவல். சரி, மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.